காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. 10ஆம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வி அமைச்சர் வெளியிட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. +1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் only for the arrear candidates. எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 21 வரை நடைபெறும். இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் 20/5/2026. 12th பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8,07,000 மாணாக்கர்களும் 10th பொறுத்த வரைக்கும் 8,70,000 மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள். +1 பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர்ஸ் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க பதிவு செய்யும் பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு. ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துகிறோம், அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது, அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொது தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இது நடைபெறுகிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது. இப்போ தான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு, நான் வளர்த்து கொண்ட அறிவை நான் 10th நான் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறேன், ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும், அதை 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாருமே நின்று படிக்க வேண்டும். ப்ராப்பராக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது, அதையே நீங்கள் ஒரு பொது தேர்வுக்கு எழுதும்போது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் படித்த அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள். ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் எழுத போகிறீர்கள். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் ஒரு 38 மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பலதரப்பட்ட ஹெச்எம்ஸை நான் சந்திச்சுட்டு வந்தேன். நான் ஏன்னா 2024 அப்படிதான் பொது தேர்வுக்கான தேதியை அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8500 ஹெச்எம்ஸை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே சந்திச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது ஒரு காரணம்
ஒரு ரிசல்ட் வந்து அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணனால கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த முறை நேரடியாகவே அந்த ஸ்லாஷ்ல எங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அதை சார்ந்திருக்கின்றது மட்டுமல்ல, பலதரப்பட்ட HMC வரும்போது அவங்களே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இந்த 3 மாசத்துல அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வழங்கியிருக்கேன். ஆக்ஷன் பிளான் என்ன நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான. ஸோ இந்த முறை அந்த பொதுத் தேர்வு முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட் இன்னும் அதிகப்படியாக அது கூடும், நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இது மாணவர்களுக்கான தேர்வு மட்டுமல்ல, இது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எனக்குமான ஒரு தேர்வு தான். முறையாக திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அப்படிங்கிறத எனக்கான ஒரு தேர்வு தான். தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பாடம் நடத்தி எங்களுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு தான். ஆக இதில் மாணவர்கள் மட்டுமல்ல, நான் 3 பேருமே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள். சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி அந்த திறமைக்கு தகுந்தாற் போல் இவ்வளவு மார்க் அவ்வளவு மார்க்ல நீ எவ்வளவு மார்க் எடுத்தாலும் உனக்கான ஒரு நாற்காலி உன்னை அமர வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து பார்த்துக் கொள்வதற்கு அவரும் இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருந்திட வேண்டும். ஆக அந்த விதத்தில் பொது தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய, குறிப்பாக 12 வந்தும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும், அதே போன்று 11 என்று வரும்பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 27 வரைக்கும், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் என்று வரும்பொழுது மார்ச் 11th ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெறும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12ஆம் வகுப்புக்கு அக்கவுண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை நாம் அனுமதி கொடுக்கிறோம் நம்ம இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கடந்த முறை சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்போது அவங்களுக்கான இந்த ஸ்கிரைப்ஸ் மூலமாக அது ப்ராப்பர் இந்த சர்டிஃபிகேட் வரும்பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்கிரைப்ஸையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 1 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறது, மொழி பாடத்துக்கு விளக்கு அளிப்பதிலிருந்து கீழ் மட்டத்தில் தரை மட்டத்தில் இருக்கின்ற வகுப்பறையில் அவங்கள எழுத வைக்கிறதுலேருந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வதை இந்த முறை நாங்கள் செய்கிறோம். லாஸ்ட் டைம் தெரியும், வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பிரத்யேகமான அந்த லேப்டாப் மூலமாகவும் அவங்கள எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம். ஸோ அது இந்த முறையும் அது தொடரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கு இந்த தேதியை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இன்றிலிருந்தே ஒரு திட்டமிடலோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கை எங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ நார்மல் கால்குலேட்டர் நீங்கள் அலோவ் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த கோரிக்கை ஏற்று அதை நாங்கள் அலோவ் பண்ணோம். ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் தேர்வு இருக்கனால தேர்தலுக்கும் ஸ்டேட் நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட நம்ம உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் அவங்கள்ட்ட அந்த தேதியை காட்டப்பட்டிருக்குது. ஸோ ஏப்ரல் கடந்த காலங்களில் பிளஸ் 2 பிளஸ் 1 தேர்வு முடிஞ்ச பிறகு 10ஆம் வகுப்பு தொடங்கும். ஆனா இந்த தடவை பேரலாவே தொடங்குற மாதிரி இருக்கு. காரணம் இல்ல, நாங்க இந்த தேதி முடிவு செய்வதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட உட்கார்ந்து நாங்க பேசும்பொழுது அது சார்ந்து அதுக்குள்ள அகாமடேட் பண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நாங்க முழுமையாக கொண்டு வந்திருக்கோம். ஆமா, குறிப்பாக இப்ப வரும்போது இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட நம்ம ஆல்மோஸ்ட் இந்த டிஓ டு சிஓ ப்ரமோஷன் கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திற்கு இப்ப சிஓஸ் இருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் சொல்றேன், அடுத்ததான் நமக்கு சிஓஸ்டே நான் சொல்ல போறேன். பட் இனியோ பரவாயில்ல, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள்ட்டும் அதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஸோ இவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் களத்தில் பல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணவங்க தான். பட் இருந்தாலும் ஒரு கூடுதல் செய்திகளாக இன்னைக்கு பல விஷயங்களை நாங்கள் ஒட்டம் எடுத்து சொல்றோம். உங்களுக்குமான தேர்வுன்னு சொல்லிருந்தீங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க சார்? என்னென்ன விஷயங்களை டார்கெட்? நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டேன். எப்போ எனக்கு நம்முடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எங்களுக்கான ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை கொடுத்தார்களோ, கொடுத்ததுலேருந்து 3 மாசம் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று அங்க இருக்கின்ற டீச்சர்ஸை நாங்க பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களையும் நாங்க கேட்டிருக்கோம். என்ன ஒரு டீச்சர்ஸ்க்கான பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு அது சார்ந்தும் நாங்க என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அந்த தயார் நிலையில் இருக்கின்றோம். ஸோ நல்ல ஒரு தேர்ச்சியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. கடந்த ஆண்டுகள் நிறைய பேர் தேர்வுக்கு வராம ஆபத்தாயிருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்க என்ன பண்ண போறோம்?
ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லும்போது இது குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி டிராஸ்டிக்கலாக அந்த ஆப்சன்டீஸை பற்றி நம்ம குறைச்சிட்டே வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துலேருந்து எவ்வளோலாம் வந்துச்சு, 50,000 வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை குறைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் அது கண்டிப்பாக இந்த முறை, ஏன்னா இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ஒரு திட்டங்கள் சார்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 மாதம் நான் டிராவல் பண்ணிட்டு வந்ததில் நான் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த முறை அதிகப்படியாக அந்த பிள்ளைக்கு ஆப்சென்ட் ஆகாமல் பரீட்சைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கான தேர்வுன்னு சொல்லிருக்கீங்க, எலெக்ஷன்ல சொல்றீங்களா? பொது தேர்வு தான் நான் சொல்றேன். சிபிஎஸ்இ 2 முறை பப்ளிக் தேர்வு இது பண்ணிருக்காங்க, 2 செமஸ்டர். அது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்ப நாங்க அதை பத்திலாம் திங்க் பண்ணாங்க. நம்மளுடைய நடைமுறை என்னவோ, நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நடைமுறை என்னவோ அது சார்ந்து தான் இருக்கும். அது எந்த ஒரு குழப்பமும் தேர்வுத்துறை மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கு. 2023 தான் நாங்கள் தான் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோமே, யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். என்னைக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் தேர்வுக்கான தேதியை நீங்க ப்ராப்பரா நீங்க அதுல நீங்க பதிவு பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே வந்துடுது. இப்போ இவங்க பாருங்க, இவங்க கொடுத்துருக்கிறதுல பாருங்க, மதிப்பெண் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை சான்றிதழ் வெளிப்படுத்துறதுக்கு 2021 இப்ப 2024 இது நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 2,30,000 3,50,000 வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த ஆண்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,58,000 பேருக்கு அதுக்கான சான்றிதழ் கொடுத்திருக்கோம். டூப்ளிகேட் மார்க் ஷீட் 2021 2026 இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா 10,000 பேர் 11,000 பேர் கொடுத்திருக்கோம். இந்த ஆண்டு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 10,114 பேருக்கு நம்ம வழங்கியிருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்புட் அதை ப்ராப்பரா கொடுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல அலைய வைக்கிறதுக்கான அந்த தேவை இல்லை என்பது இல்ல. அதே இல்ல, எதுவுமே இல்லை. அது நம்மளோட ப்ராப்பரா நம்ம என்னவோ அதே தான் நம்ம கொண்டு போறோம். இந்த ஸ்கிரைப் மேட்டர்ல போன எக்ஸாம்லயே அதுல நிறைய இடங்கள்ல இருந்து தகவல்கள் ரிவ்யூ பண்ணி ப்ராப்பரா அந்த யாருக்கு தேவையோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறவங்களா மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தகவல் இருக்குது. அது செக்ரட்டரி சார் கூட நாங்க டீம் போட்டு செக் பண்ணுவோம்னு சொன்னாரு. இந்த முறை நம்ம எப்படி இது நீங்க சொல்ற மாதிரி தான் இதுக்கு ப்ராப்பரா அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் ரிலேட்டடாக வரதை பொறுத்து தான் இந்த முறை நாங்கள் அனுமதிக்க போகிறோம். இப்போ நீங்கள் சொல்ற கருத்துக்கே நாங்கள் அதை உள்வாங்க. ஆசிரியர்களுக்கு ரொம்ப சுயமான காலம், குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், எஸ்ஐஆர் வேறு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தேர்வு எப்படி நம்ம டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ். அவங்க ஒவ்வொரு தேர்தலில் வர்றதுக்கு முன்பும் இந்த புதுசாக யாரும் பணியில் ஈடுபடுத்தல. இந்த முறையும் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. நாட் ஓன்லி டீச்சர்ஸ், இது பல்வேறு நம்முடைய கவர்மெண்ட் அபிஷியல் சார்ந்தவங்களும் அதில் தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 2 முதல் 26ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்புக்கும், மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடைபெறும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதனை வெளியிட்டு பேசியிருந்தார். மாணவர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று கணக்கு பதிவியல் தேர்வுக்கு முதல் முறையாக கால்குலேட்டர் அனுமதிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்திருந்தார். மாணவர்களுக்கான அறிவுரையும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.